ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் கண்டிப்பாக இகேவிசியை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை உணவு வழங்கல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்த இகேவிசி பண்ணணும், பண்ணலைன்னா என்ன ஆகும், ஏன் இந்த இகேவிசி பண்ண சொல்கிறாங்க, இதை பற்றின முழு விவரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவரும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கிற ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் உணவு வழங்கல் துறை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் கீழ் அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களும் இகேவிசி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ரேஷன் கார்டில் அவர்களுக்கு கிடைத்து வரும் பலன்கள் நின்றுவிடும். எனவே உடனே இந்த வேலையை முடிப்பது நல்லது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசின் திட்டத்தின் கீழே இலவச ரேஷன் வழங்கப்பட்டு வருது. இதற்கு அரசு ரேஷன் விநியோக மையத்தில் இருந்து ரேஷன் கார்டை காண்பித்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைக்கும். ஆனால் இப்போது உணவு வழங்கல் துறை அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இகேவிசி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதற்கான கடைசி தேதி 2024 ஜூன் 30 என உணவு வழங்கல் துறை நிர்ணயித்துள்ளது. இந்த தேதிக்குள்ள யாராவது இகேவிசி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் ரேஷன் கார்டு மூலம் வழங்கப்பட்டு வரும் இலவச ரேஷன் திட்டத்தின் பலன்களை அவர்களால் பெற முடியாது. ரேஷன் கார்டில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இகேவிசி செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ரேஷன் கார்டில் பலன் பெற தகுதி இல்லாத பலர் உள்ளனர். எனவே இகேவிசி சரிபார்ப்பை அவசியமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் இகேவிசி செய்ய உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும். அதன் பிறகு அங்குள்ள ரேஷன் டீலரை சந்தித்து கடைக்காரன் மூலமாக கடையில் இருக்கும் பிஓஎஸ் மெஷினில் உங்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். இதன் பிறகு உங்கள் இகேவிசி செயல்முறை நிறைவடையும். குடும்ப தலைவரின் கைரேகை மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்கள் கைரேகையை பதிவு வழங்க வேண்டும். ஜூன் 30 தேதிக்குள்ள இந்த அப்டேட்டை உடனடியாக முடிப்பது நல்லது. உங்கள் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்களை பெற இந்த மாதம் இறுதிக்குள் ரேஷன் கடைக்கு சென்று உங்களுடைய கைரேகை பதிவை வழங்கி இகேவிசி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் கடைகளில் வாங்கும் பொருட்களை இனிமேல் நீங்கள் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ரேஷன் கடைகள் மூலமாக பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இகேவிசியை பண்ணிடணும். இகேவிசி பண்ணலாம்க்கா ஜூன் 1 தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து பொருட்கள் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது இகேவிசி பண்ணலைன்னா உடனடியாக உங்களுடைய ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்கள் இகேவிசி பண்ணிக்கங்க. குடும்ப உறுப்பினர் அனைவருமே இகேவிசி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண அப்புறமா நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சொந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.